இன்றைக்கி பரோட்டா வித் சிக்கன் கறி வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 1/2 kg மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈரமான ஒரு கிளாத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி லிட்டு வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/2 kg சிக்கன், ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், ஸ்பைசஸ், மட்டன் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் காட்டல, ஆனால் அதில் இருக்குது. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை குக் ஆகட்டும். இதில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதில் கேஷ்யூ நல்லா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா போட்டுக்கலாம். நல்ல ஒரு உருண்டை நல்ல ஆயில் தேய்ச்சி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா தின் லேயராக நீங்கள் பிளேட்லேயும் தேய்ச்சிக்கலாம், இல்லை கவுண்டர் டாப்லேயும் வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்ல தின் லேயராக நல்லா பெருசாக நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரிக்கு நல்லா தின்னாக இருக்கிற மாதிரிக்கு நல்லா தேய்ச்சிட்டு நைஃப் வச்சு நல்லா அதில் கோடு போட்டுக்கோங்க. நல்லா இதுதான் லேயர் வரும் பரோட்டாவில். அதுக்கப்புறமா இதை நல்லா உருட்டி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் வச்சுருங்க.
அதுக்கப்புறமா இந்த உருண்டையை எடுத்து நல்லா லைட்டாக தேய்ங்க, ரொம்ப தேய்க்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சா லேயர் போயிடும். அதனால் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. நான் பார்க்குறதுக்கு நிறைய தேய்ச்ச மாதிரி இருக்குது, ஆனால் லைட்டாக தேய்ச்சா போதும். அப்படின்னா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்ல சூடான தவாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்ல பரோட்டாவை போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்க்கணும், அப்படின்னா தான் நல்ல பொரிச்சு பரோட்டா மணிக்கு வரும். அப்புறம் நல்லா சூட்டோட சூடாக அதை நல்லா ஒரு அடி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ளஃபியான பரோட்டா ரெடி. வீட்டில்